வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சினி ஒரு மாடுல் 800 வாட்ஸ் பவர், லெஃப்ட் சேனல் 220 வாட்ஸ், ரைட் சேனல் 220 வாட்ஸ், சப்வூஃபர் 350 வாட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் 2.1 நாம் ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த போர்டு தான். ஏற்கனவே இந்த போர்டை பற்றி தியேட்டிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராக இருப்பீங்க. ஒன்ஸ் அகைன் இதுதான் அந்த மாடுல் உடைய பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் டிசி சாக்கெட்டில் 5.5 mm இன்புட் ஜாக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா டைரெக்டாக ஒயர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் 12 to 36 வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த மாடுலுடைய வரக்கூடிய ஐசியை பொறுத்து மாறும். இந்த மாடுல் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 18 வோல்ட் கொடுக்கணும், 24 வோல்ட் கொடுக்கணும், இல்லை 36 வோல்ட் கொடுக்கலாம், 38 வோல்ட் மேக்ஸிமம் கூட கொடுக்கலாம். முடிஞ்சால் 36 வோல்ட்டு 20 ஆம்பியர் இருக்கணும். 36 வோல்ட்டு 20 ஆம்பியர் இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இந்த மாடுலினுடைய 100% அவுட்புட்டை நாம் எடுக்க முடியும். நாம் கொடுக்குற வோல்ட்டை குறைச்சாவோ ஆம்பியரை குறைச்சாவோ இந்த மாடுலோட 800 வாட்ஸ் பவரை நாம் கேட்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ நான் கொடுக்குற பவர் சப்ளை பொறுத்து இருக்குது. நான் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் மாடுல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சப்வூஃபர் கனெக்டிங், லெஃப்ட்டு ரைட்டு, இதில் இருக்கக்கூடிய ஓம்ஸ் வாட்ஸ், லெஃப்ட்டு ரைட்டுக்கே உங்களுக்கு 15 ஸ்பீக்கர் அல்லது 15 ஊஃபர் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சப்வூஃபருக்கு 12 இன்ச் ஊஃபர் சப்வூஃபர் இல்லைன்னா 15 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேர்லி அவைலபிள், பட் நல்ல குவாலிட்டி ரிசல்ட் இருக்கும். சாஃப்ட் பஞ்ச் பக்காவாக இருக்கும். ஸோ இதை ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம். 24 ரோட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஆம்பியர் அதிகமாக இருக்கும், 100 ஆம்பியருக்கு மேலே இருக்கும் வெஹிக்கிளில். ஸோ அப்போ நல்ல எஃபெக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் யூஎஸ்பி இன்புட் சாக்கெட் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே 3.5 mm ஆக்சிலரி இன்புட் சாக்கெட். ஆக்சிலரி இன்புட்னால் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடியோ டிவைஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு எஃப்எம் வேணால் எஃப்எம் கேட்டுக்கலாம், இல்லை டிவியில் ஸ்டீரியோ வருதுன்னா ஸ்டீரியோ இன்புட்டு கூட டிவியிலேருந்து கொடுத்துக்கலாம். சூப்பர் குவாலிட்டி வரும். இது எக்ஸ்டர்னல். இதில் லெஃப்ட் ரைட் பாஸ், லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெபிள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், பாஸ் ப்ளே இதே சுவிட்சு தான். சப்வூஃபர் வால்யூம், சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நல்ல குவாலிட்டி மாடுல் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதான் பவர் சப்ளை யூனிட்டு. 24 வோல்ட்டு 20 ஆம்பியர். நிறையா இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. வேணுங்கிற வாங்கிக்கலாம். இந்த யூனிட்டோட காஸ்ட் 4300 வரும். ஒரு 6 months பேக்ஸ் 3.9 இருந்துச்சு, இப்போ ரேட் அதிகம். இதில் சில்வர் கோட்டட் நாப் வரும் கம்ப்ளீட்டாக. நான் பிளாக் நாப் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். சில்வர் கோட்டட் நாப் வரும். இது சப்புக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு டிசி இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த அவுட்புட்டில். இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ண ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. கூடவே ஒரு ஃப்ளிப் சவுண்டு வந்துட்டுருக்கு. ஓகே, எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர் நான் ஆன் பண்ணிட்டேன். மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டு 200 ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் மல்டிமீட்டர் பாருங்கள், எக்ஸாக்டாக 24 வோல்ட், எக்ஸாக்டாக 24 வோல்ட் உள்ளே வருது. எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோன்னா, இதில் வோல்டேஜ் பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா டிசி சோர்ஸு கான்ஸ்டன்ட் தான் கொடுக்கணும், வேரியபிள் டிசி கொடுக்கக்கூடாது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைலேருந்து கொடுக்கும்போது வர்ற அவுட்புட்டு கூடி குறைஞ்சி வரும். அது பொதுவாக கிளாஸ் டிக்கு அப்ளை பண்ண வேண்டாம். லீனியர் ஐசியாக தான் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூடூத்
இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வால்யூம் குறைச்சிடலாம். லாஸ்ட் வந்து உங்களுக்கு பாஸ் ட்ரிபிள், ஓகேவா? பாஸ் ட்ரிபிள் கொஞ்சம் வால்யூம் வச்சிடுறேன். இது வந்து சப்போட வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இப்போ சப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சப்பு குறைச்சிட்டேன். ட்ரிபிள் குறைச்சிட்டேன். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். எந்த விதமான ஹார்ம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. கிளாஸ் ஜியோட ஸ்பெஷலே அதுதான். ஹீட் ஈஸி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 6 hours 8 hours ரன் பண்ணால் கூட ஹீட் ஆகாது. இதோடைய ஸ்பெஷல் ஹீட்ஸிங் பிளேட் உங்களுக்கு. கூடவே ஒரு ஃபேன் இருக்குது. எந்த விதமான நாய்ஸ் எதுவும் வராது. ரொம்ப சைலண்ட்டாக ஒர்க் பண்ணோம் இதில். இப்போ நான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறேன். ஃபோனில் பேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு சாங். இன்னொரு சாங். குறைச்சிட்டேன். சப்பு இல்லை. சப்போட ஃப்ரீக்வன்சி பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், பக்காவாக இருக்கும். இதை மாடுல் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. பெரிய எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தெரிய வேண்டியதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான். இந்த மாதிரி மாடுல் இருந்தால் மாடுல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 24 volt டிசிலேருந்து 36 வரைக்கும் கொடுக்கலாம். ஆம்பியர் அதிகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இந்த யூனிட் தனக்கு தேவையான ஆம்பியர் மட்டும்தான் எடுத்துக்கும். டோட்டல் ஆர்எம்எஸ் அவுட்புட் அப்படின்னா 800 watts பவர். அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 watts பவர் சப்ளை இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, அந்தளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் அவுட்புட்டில் ஸ்பீக்கர் மேட்சிங் எது வேணால் கொடுத்துக்கலாம். 3 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் எது கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக காம்பபிலிட்டி. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இதில் 3251 இந்த ஐசியில் மூலிமா எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனாவோ, ஓவர் கரண்ட் ரேட்டிங் ஏதாவது எடுத்தாவோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர் வோல்ட், அண்டர் வோல்ட், கிளிப்பிங், இது எல்லாமே ப்ரொடெக்டிவ், எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பர் குவாலிட்டி உள்ள ஒரு அற்புதமான மாடுல். இது வீட்டில் இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா இவ்வளோ தான் சைஸு. மேலே ஒரு டாப் லிட்டு, பாட்டம் லிட்டு இருக்கும். 4 ஸ்க்ரூ போட்டு கைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பர் குவாலிட்டி அவுட்புட் வரும். ஒருவேளை யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங்,
5-point and home theater assembling and troubleshooting, UPS inverter, emergency light, induction stove, all SMBS. விருப்பம் உள்ளடி வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டூல்ஸ் எதாவது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், இது ஒரு டூல்ஸ் இருக்குது, எஸ்எம்பிஎஸ் டிபெண்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இது நல்ல பெஸ்ட் ஒன். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். 450 காஸ்ட் வரும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.